நீங்க என்ன மாதிரி பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தாலும் சரிங்க, எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள், இந்த 2 விதமான வழிபாட்டை இல்லத்திலிருந்தே கடைபிடித்து பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கான நிவாரணம் நிச்சயம் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? எப்படின்னு சொல்கிறேன். தொடர்ந்து கவனமாக முழுதாக பார்த்து பலன் பெறுங்க. நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகமும் ஜோதிடமும் அறிவியலை அணுகும் விதத்தில் அணுகும் பொழுது அது அனுகூலமாக இருக்கும். அதன்படி நம்ம என்ன பிரச்சனையை சந்தித்தாலும் அதற்கு காரணம் என்னவா இருக்குங்க? நம்ம எடுத்த முடிவாக இருக்கும். தேவையில்லாத டயத்தில் வாங்கக்கூடிய கடன், சரியாக தேர்ந்தெடுக்காத வாழ்க்கை துணை, நல்ல முறையில் வளர்த்தெடுக்காத பிள்ளை, நமக்கு சரிதானா என்று பார்த்து அமைத்து கொள்ளாத பணி அப்படின்னு பட்டியல் போயிட்டே இருக்கும். இப்போ நான் 1-2 தான் உதாரணமாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சரியாக நம்மளுக்கு அமைஞ்சதுனாலே நிம்மதி கிடைச்சிரும். நம்ம தொடர்ந்து வெற்றியை எட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம அந்த முடிவை சரியாக எடுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நல்ல தொழிலை தேர்ந்தெடுக்கணும், நல்ல முறையில் தேவையான டயத்தில் பர்ச்சேஸ் பண்ணணும், தேவையான டயத்தில் விற்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லக்கூடியது. அவரவர் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் மாறுபடும். சரிங்களா? அதற்கு என்ன பண்ணணும்னா மனது தெளிவாக இருக்கணுங்க. சிம்பிளாக சொல்லப்போனால், ஸோ மன அழுத்தத்தோட, ரொம்ப டென்ஷனோட, பதட்டத்தோட ஒரு விஷயத்தை நம்ம அணுகணும்னா அது நிச்சயம் நம்மளை முட்டுச்சந்தில் தான் நிறுத்தும். அப்படி மனதை தெளிவாக்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் உதவி செய்யுதுங்க. சரிங்களா? கண்டிப்பாக எங்களுக்கு இதன் மூலியமாகத்தான் ஒரு தெளிவு கிடச்சி இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தற்சார்பு சுயசார்பு எடுத்துக்கிட்டு குறைந்த பொருளாதாரத்தில் நிறைவாக வாழறோம், மன அமைதியோடு. சரிங்களா? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். உங்களை விட நான் எப்படி ஆசை தீர பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு மற்ற போக்குவரத்து உள்ளிட்ட எல்லாவற்றையும் கடைபிடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தொடர்ந்து வாழ்வியலாகவே வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கேன். அந்த வாழ்வியலை நான் எப்படி வாழ்கிறேன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் ஆணி வேர். இந்த மாதிரி ஆன்மீகம் தர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும் இல்லைங்களா? அதாவது ஒரு ஃபார்முலா வேணும் இல்லைங்களா? ஈஸியாக அதை எட்டுறதுக்கு அதுக்குத்தான் ஜோதிடம் நம்மளுக்கு வழிகாட்டுது. இதை இரண்டையும் சரியான நபர்களிடமிருந்து சரியான முறையில் பெற்றால் மட்டுமே அது நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கும். இல்லைன்னா போலியான நபர்களிடம் நம்ம போய் சேர்ந்தோம்னா என்னாகும்? காசும் காலமும் தான் விரயமாகும். ஸோ சொல்கிறது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். தற்சார்பு சுயசார்பை இந்த ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்திலையும் நான் முன்னெடுத்திருக்கிறேன்னு சொல்ல வர்றேன். எனக்கு இந்த ஆன்மீக வழிகாட்டுதலை வேறு யாரும் வழங்கவில்லை. நம்ம முன்னோர்கள் எதுக்குடா கோயில் வச்சாங்க, எதுக்குடா சாமி கும்பிட்டாங்கன்னு நம்ம ஆராய்ந்து நான் பயன்படுத்தி வந்திருக்கேன். இது மற்றவர்களை யாரும் குறைத்து பேசுவதற்கான இடமல்ல, நான் எப்படி வந்தேங்கிறதுக்கான வழிகாட்டு.